உங்களுக்கு பொண்ணு இருக்காங்களா? எனக்கு பொண்ணு இருக்கா, பிரீத்தின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. விக்கிபீடியாவில் இருக்கு. அதில் கூட உங்களுக்கு 2 பசங்கன்னு தான் போட்டிருக்கு. உங்களுக்கு பொண்ணு இருக்கிறதா இல்லையே? வெங்கட் பிரபு அவருடைய லவ் மேரேஜா? இல்லை இல்லை, பொண்ணு பார்த்து இந்த பொண்ணை கட்டலாட்டா அவ்வளோதான், வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கான் ஃபேமிலி. அதான் குழந்தை பிறந்தாலும் சொன்னேன் இல்லையா, இப்போ குழந்தைய தான் நாங்கள்லாம் சேர்ந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கோம். என் ஒய்ஃப் வந்து கலா வந்து பிறந்த மாதிரியே இருக்குது. ஏன்னா அவளோட டேட் ஆஃப் பர்த் என்னுடைய நட்சத்திரம் இருக்கும். குழந்தைய கொண்டு ஸ்கூலில் விட்டு கூட்டுறது ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ வந்து கூட படித்தவங்க தான் இப்போ சிவகுமார், கார்த்திக், சூர்யா அவங்கெல்லாம் அங்கே படித்தவங்கள ஒரே ஸ்கூலில் படித்தவங்க. சாயங்காலம் ஆனால் எங்கள் வீட்டில் பாட்டு சுத்தம் கழிட்டுருக்கோம், எல்லோரும் உட்காந்துருப்பாங்க, நாங்கள் பாடிட்டுருக்கோம். அந்த சுச்சுவேஷன் தான் தொழிலே சுச்சுவேஷன். திரு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும் திருக்கண்மணி பொன்னிமைகளில் தாளலயம் நதியும் முழு மதியும் இரு இதயம் தனில் பதியும். சுயமாக வளர்ந்தனால அவனுடைய அறிவில், அவனுடைய எண்ணத்தினால, அவனுடைய செய்கையினால அவன் வளர்ந்துருக்கான். அது ஒன்று தான். வேறு யார்ட்டையும் அசிஸ்டண்ட்டாக போய் என்ன மாதிரி நானும் யார்ட்டையும் அசிஸ்டண்ட்டாக இல்லாமல் தான் டைரக்டர் ஆனேன். என்ன மாதிரியே அவனும் யார்ட்டையும் அசிஸ்டண்ட்டாக இல்லாமல் வேடிக்கை. கரகாட்டக்காரன் ஒரு படம் நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த படம் வந்து நான் பார்த்துருப்பீங்களா? அது வந்து உலகமே கொண்டாடின படம். 28 நாள்ல எடுத்த படம், 21 ரோல்ல எடுத்த படம். எப்படி என்ன செலக்ட் பண்ணி இந்த பேட்டிக்கு வாங்கிட்டு வெங்கட் பிரபு அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. உங்க மொத பையன் இல்லையா? என் பையன் அமெரிக்கா போனான். போயிட்டு எனக்கு 17 ஃபோன் வாங்கிட்டு இருக்கான், வேற ஒன்றும் இல்லை. ஓ ஓகே ஓகே. நான் கேட்டேன், வாங்கி கொடுத்துருக்கான். அதுதான் இந்த ஆள் பையன் வாங்கி கொடுத்தான். யூஎஸ் போயிருந்தான், இப்போ தான் வந்தான். லொக்கேஷன் டெக்னிக் செக்அப் போயிருந்தான். அப்போ வாங்கிட்டு கொடுத்தான். ரொம்ப தங்கமான பாருங்க, அமெரிக்கா போனால் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவான். டேய் பணம் இல்லை கொஞ்சம் அனுப்புறியா? சரி டேடி இந்த அனுப்பிச்சிடுவான். எதுக்கு கவலைப்படவே கூடாத அளவுக்கு என் பிள்ளைங்க வச்சுருக்காங்கன்றது பெரிய சந்தோஷம் இல்லையா? என்ன சொல்கிறது, அவன் டைரக்ட் பண்ண வேண்டான்னு நினச்சிடறானு. அவன் டைரக்ஷனில் பெரிய ஆள் அவர்தான், நம்ம தடுக்க முடியாது. ஆமாம், நம்ம பட்ட கஷ்டம் அவன் படுவானே அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு எண்ணத்தினால கொஞ்சம் இது தடையாக இருந்தேன். அதுக்கப்புறம் அவனே சுயமாக வளர்ந்ததுனால, அவனுடைய அறிவில், அவனுடைய எண்ணத்தினால, அவனுடைய செய்கையினால அவன் வளர்ந்துருக்கான். அது ஒன்று தான். வேறு யார்ட்டையும் அசிஸ்டண்ட்டாக போய் என்ன மாதிரி நானும் யார்ட்டையும் அசிஸ்டண்ட்டாக இல்லாமல் தான் டைரக்டர் ஆனேன். என்ன மாதிரியே அவனும் யார்ட்டையும் அசிஸ்டண்ட்டாக இல்லாமல் வேடிக்கை பார்த்ததோடு சரி, அதுலேயே வச்சு எப்படி எடுக்கிறதுங்கிறத கற்றுட்டு இது பண்ணான். அதுக்கு சான்ஸ் ஏற்படுத்தி கொடுத்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சரண் அவங்க தான் அவன்கிட்ட கதை சொல்லும்போது நல்லா இருக்குடா எடுறா அப்படின்னு சொல்லி சொன்னார். சென்னை 6/28 படம் எடுத்தான். அப்போ பாலு சொல்கிறான், படம் வெளியே வந்துச்சு, நல்ல சேலாச்சு. சேலானோடனே அப்போ பாலு கூட்டான், டேய் எனக்கு இருந்த கடன்லாம் தீர்த்து கொடுத்தான்டா அவன் பையன் அப்படின்னோடனே, ஐயோ சந்தோஷம்டா சந்தோஷம். தெலுங்கு படம் எடுத்து 2 படம் லாஸ், அதனால் அதெல்லாம் எனக்கு இப்போ சரி பண்ணி கொடுத்தான் அவன் பையன் அப்படின்னோடனே, ஓகேடா என்னடா அவ்வளோ நெருக்கமான ஃப்ரெண்ட்ஷிப். நல்ல புத்திசாலி பசங்க 2 பேருமே, வெங்கட் பிரபு சரி பிரேமும் சரி, நல்ல புத்திசாலி. வெங்கட் பிரபு அவருடைய லவ் மேரேஜா? இல்லை இல்லை, பொண்ணு பார்த்து இந்த பொண்ணை கட்டலாட்டா அவ்வளோதான், வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டு கட்டன் தான். நல்லா இருக்கான், சந்தோஷமா இருக்கும். 2 பொண்ணுங்க அவருக்கு. சிவானி மூத்தவர், மூத்தது. விக்ருதி 2வது. அவங்க ஆசை என்னவோ அதில் அவங்க போயிட்டு இருக்காங்க. நல்லா பாடுவா, நல்லா பாட்டு எழுதுவா இங்கிலீஷில். அந்த மாதிரி அந்த அறிவு எனக்கு உண்டு. நல்லா பிள்ளைங்க எங்களை மாதிரி தான் வளர்ந்துட்டு. எங்கள் ஃபுல் ஃபேமிலியும் எடுத்திங்கன்னா, எங்கள் அண்ணன் பாவல் வரதராஜன், பாஸ்கரண்ணா, இளையராஜா, கங்கைபரன், 4 பிரதர்ஸ். இந்த 4 பிரதர்ஸோட குழந்தைகள் எல்லாரும் பாட தெரிஞ்சவங்க. மொத்தமாக உட்காந்தோம்னா குடும்ப கச்சேரி நடக்கும். எல்லாரும் பாடுவாங்க, அழகாக பாடுவாங்க, எல்லாரும் சுத்தமாக பாடுவாங்க. அவ்வளோ அற்புதமாக எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே மொத்தமாக சேர்ந்தோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். பாட்டுகள் பாடிட்டு அப்படி பண்ணிட்டு கொண்டாடிட்டு விளையாண்டுட்டு இருப்போம். சங்கீதம் நிறைஞ்ச வீடு எங்கள் வீட்டுக்கு. மியூசிக் தான் அவனுக்கு விளையாட்டு. இன்னைக்கு வரைக்கும் ஜாலியாக இருக்கான், சந்தோஷமாக இருக்கான் ஃபேமிலி. அதான் குழந்தை பிறந்தாலும் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி இப்போ குழந்தைய தான் நாங்கள்லாம் சேர்ந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு தான் என் பொண்டாட்டி, என் ஒய்ஃப் வந்து கலா வந்து பிறந்த மாதிரியே இருக்குது. ஏன்னா அவளோட டேட் ஆஃப் பர்த் என்னுடைய நட்சத்திரத்தில் பிறந்தது. அதனால் கலான்னே கூப்பிடலான்ற மாதிரி சொன்னால் அது அவங்களுக்கு எவ்வளோ தூரம் மனசு இருக்கோ எனக்கு தெரியாது. ஏன்னா அவள் பிறந்த மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆகுது. அதனால் அது 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 என்ன நடக்குதோ அதுதான். எதையும் கம்பேர் பண்ண முடியாது, பத்து தான் வச்சாகணுங்கிறது சொல்கிறதில்ல. அது என்ன ஸ்மூவாக பண்ணணும் அது மாதிரி போயிட்டு அவங்க மனசில் என்ன இருக்கோ, அம்மா அப்பா அவங்க தான் வளர்க்க போகிறாங்க, அதனால அவங்க இஷ்டப்படியே நடக்கட்டும் சொல்லிவிட்டு பயங்கர ஃப்ரீடம் கொடுத்தா அவனுங்க. இல்லைன்னா பின்னால் போய் அம்மா தொல்லை அப்பா அப்பா ஒரு இதுக்கு அவங்கள்ட்ட ஓகே வாங்குறதுக்குள்ள பெரிய பாடுபாடு வேண்டியது, நீ போய் கேளு அப்படின்றாங்க. எதுக்கு இதெல்லாம் வந்து பொதுவாகவே பேரண்ட்ஸுக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரையாக தான் இருக்குது. ஸோ அவரும் வெங்கட்டும் தனித்தனியாக தான் எல்லாரும் இருக்காங்க.
கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம இடைஞ்சல இருக்கக்கூடாது. நீங்கள் மனசில் வச்சுங்க, உங்களுக்கு குழந்தைங்க இருந்துச்சுன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு டிஸ்டர்பாக கூட இருக்கக்கூடாது. நீங்கள் இல்லைன்னா அவங்க அன்னீசியாக ஃபீல் பண்ணுவாங்க. கரெக்ட். பொறுத்துக்கணும் இல்லையா? அதெல்லாம் அது ஆமா. அம்மா அக்கா ஐயோ காலைல சீக்கிரம் எழுந்துக்கலன்னா அம்மா திட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் மனசில் வச்சா ஒரு கரெக்ட். இது வரும். பாத்திரம் விளக்கலன்னு பாத்திரம் விளக்குறத கூட கவனிக்க மாட்டேயா அப்படின்னு சொல்லி ஒரு தடவை சத்தம் போட்டிங்கன்னா அம்மா இந்த திட்டிகிட்டே இருக்காங்க, ரொம்ப சரியில்லை அப்படின்னு வரும். இதெல்லாம் எதுவும் வேண்டாம் தனியாக போயிடுது. சரி. எல்லாரும் அப்படிதான் இருக்கு. எல்லாருக்கும் வாழ்க்கையில என்ன நடக்குதோ அதுதான் எங்களுக்கும் நடக்கும். எங்களுக்கு ஒன்றும் ஸ்பெஷலாக கிடையாது. எல்லாரும் உங்க வீட்டில் நடக்கிறதும் எங்க வீட்டில் வேற கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், அவ்வளவுதான். கல்யாணத்துக்கு அப்புறம் பெரும்பாலும் பசங்கள்ட்ட இருந்து அம்மா அப்பா தனியா இருக்கிறது பெட்டர். பெட்டர், அதான் நல்லது. அவங்கள சுதந்திரமா விடுங்க, அவங்க என்னப்படி அவங்க வாழட்டும், அவ்வளோதான். அதெல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு விடணும். நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணோம்னா நம்ம மேலே வெறுப்பு வரும், இதாக இருக்கும். அந்த வெறுப்புலேயே சாப்பாடு போடுறது ஒரு மாதிரியா இருக்கலாம். இது பண்ண மாட்டாங்க, இருந்தாலும் சொல்கிறேன், அவங்களுக்கு ஒரு பாரமாக நம்ம இருக்கக்கூடாது. இப்போ தனியாக இருக்கேன், பொண்ணுன்னா பொண்ணு மாப்பிள்ளை வந்து பிஎம்டபிள்யூவில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு, அவர் நல்ல வசதியாக இருக்காங்க, அவங்க நாங்கள்லாம் சேர்ந்து தான் இருக்கிறோம். பசங்க அங்கே வருவாங்க, சாட்டர்டே சண்டே சாப்பிட்றதுக்கு வருவாங்க. அப்படி அந்த மாதிரி தான் ஒரே குடும்பமாக தான் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு பொண்ணு இருக்காங்களா? எனக்கு பொண்ணு இருக்கா, பிரீத்தின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பொண்ணு. விக்கிபீடியாவில் இருக்கேன், அதில் கூட உங்களுக்கு 2 பசங்கன்னு தான் போட்டிருக்கு. உங்களுக்கு பொண்ணு இவங்க அவங்களோட தங்கச்சியா? ஆமாம்மா, ஆமாம். வெங்கட் பிரபு, பிரேம்னு பிரீத்தி. ஒரு பிரீத்தி. ஓ சரி சரி. என்ன இவங்க 2 பேர் தான் தெரியும். அவங்க அவங்களும் வெளி உலகத்துக்கு ஆட்டலை. சினிமாவுக்கு நடிக்க போகிறீங்களா, அது மாதிரி இப்போ டைவர்ட் பண்ணுறதுக்கு பல பேர் இருப்பாங்க. அதனால் பேசாமல் படிக்கட்டுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் படித்தா. அப்போ படிக்கிறத அப்போ அமெரிக்காவில் தான் படித்தா. அதனால அவங்க தான் அவங்க பாட்டி மாதிரி சமைப்பாங்க. ஆமாம்மா ஆமாம்மா, அதே டேஸ்ட். எங்கள் அக்கா வந்து சாப்பிடுவோம். எங்கள் அக்கா பத்மான்னு இருந்தாங்க. அவங்க வந்து சாப்பிட்டு என்ன அம்மா மாதிரியே பண்ணிருக்குப்பா நீயே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏதோ வந்துச்சு அம்மாவை பார்த்து பண்ணதுனால எனக்கு அதே டேஸ்ட் வந்துருக்குன்னு சொல்லி. குழந்தைய கொண்டு ஸ்கூலில் விட்டு கூட்டுறது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பிரபு பிரேமெல்லாம் படித்தாங்க, பாஸ்டனில் படித்தாங்க, அதுக்கப்புறம் வந்து சென்ட் ஜான்ஸில் படித்தாங்க. காரில் கொண்டு போய் அவங்கள ஸ்கூலில் விட்டு ஸ்கூல் முடிச்சது வந்து கூப்பிட்ற மாதிரிங்க. அப்போ வந்து கூட படித்தவங்க தான் இப்போ சிவகுமார், கார்த்தி, மூத்த பேர் சூர்யா, அவங்கெல்லாம் அங்கே படித்தவங்கள ஒரே ஸ்கூலில் படித்தவங்க தான். அந்த மாதிரி அது சந்தோஷமாக இருக்கும். போய் பிள்ளைங்களை பிக்கப் பண்ணிட்டு வர்றது, அப்படி வர்றது, எங்கடா கொஞ்ச நேரம் விளையாண்டு வந்துடுறாடி அப்படின்னு சொல்லி ஓடுவாங்க. சரின்ட்டு விளையாடுற வரைக்கும் உட்காந்துருக்கணும் காருக்குள்ளே. அதுக்கப்புறம் வரணும் கூப்பிட்டு வர்றது சந்தோஷமாக இருக்கும். அது ஒரு தனி லைஃப். எவ்வளோதான் நமக்கு வேலை சினிமாவில் இருந்தாலும் பாப்புலரானாலும் அந்த குழந்தைங்களோட போய் ஸ்கூலில் கூப்பிடுறோம், அவங்க எப்படி படிக்கிறாங்கன்னு கேட்குறோம் அப்படிங்கிறது பெரிய விஷயமா. அதே நேரத்தில் எங்கள் பிள்ளைங்க அப்படிங்கனால ஏதாவது அவங்க ஃபங்க்ஷன் வச்சாங்கன்னா நிச்சயமாக எங்கள் பிள்ளைங்க கலந்துக்காமல் ஃபங்க்ஷன் இருக்காது. பாட்டு பாட வைப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது டான்ஸில் சேர்ப்பாங்க. எல்லாத்தையும் வேற யாரெல்லாம் அந்த மாதிரி இல்லை, அவங்க கூட படித்தவங்க அவங்க தான். மற்றபடி சினிமாவில் இருக்கிறனால எல்லாருடைய இதுவே நமக்கு ஃபேமிலியும் நமக்கு ஃபேமிலியாக தான் இருக்கும். சரணும் கூட கிளாஸ்மேட் தானே? சரண் வேற ஸ்கூல். வேற ஸ்கூல். சரண் வந்து சரியாக படிக்காமல் இருந்ததுனால தான் பாலு என்ன பண்ணா, சரணை வந்து அமெரிக்காவில் அவங்க ரிலேஷன் வீட்டில் தங்கி படிக்க வச்சான். நான் இதே ஐடியாவில் தான் நான் என்ன பண்ணேன், இப்போ வெங்கட் பிரபு சரியாக படிக்கல, அவனுக்கு கேமரா தூக்கிட்டு வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு பேக்கப் பண்ணிட்டு என் ஒய்ஃபோட சேர்ந்து அனுப்புகிறேன். நீ கூட போ அப்படின்னு சொல்லிட்டு லண்டனில் போய் அமெரிக்காவில் படித்தான். அது ரொம்ப தூரம் டிஸ்டன்ஸ் இருக்குன்னா ஸ்கூலு. மறுபடியும் அங்கே அவங்க இருக்கும்போதே நான் லண்டனில் அட்மிஷன் வாங்கி மிடில் செக்ஸ் யூனிவர்சிட்டியில் இங்கே சேர்த்தேன். லண்டனில் வந்து அங்கே படித்தான். அங்கே தான் கிராஜுவேஷன் தான். இப்போ பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படித்தான். பிரேம் வந்து லண்டன் யூனிவர்சிட்டியில் வந்து மியூசிக் படித்தான். அவருக்கு பிளாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப. அதனால தான் இந்த ரேப் எல்லாம் பாடி வந்து அவரோட பாட்டுல எல்லாம் அதான் ஜாஸ்தி. பிள்ளைங்க படிக்க வச்சு பார்க்குறது அது ஒரு பெரிய விஷயம். நல்ல கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம தான் படிக்கல, 8th ஸ்டாண்டர்ட் தாண்டல. நானும் சரி, இளையராஜாவும் சரி, பாரதிராஜாவும் சரி, யாருமே இந்த 7th 8th மேலே படிக்கவே இல்லை. படிப்புக்கும் எழுத்துக்கும் இசைக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லை. நம்ம நினைக்கிறோம் நிஜமாக நான் தமிழ்ல அவ்வளோ படிக்கலை, என்னுடைய பாடல்கள் இலக்கிய சுத்தமாக இருக்குன்னு சொன்னால் ஏதோ கடவுள் கொடுக்குற ஒரு பிச்சை தான். இல்லை, நான் என்ன நினச்சேன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு அங்கே ஊரில் இருக்கும்போது அந்த வாசிப்பு பழக்கத்தில் நிறைய இலக்கியங்கள் அப்படி வாசிச்சிருக்கேன். அது எந்த நேரத்தில் எதில் யூஸ் பண்ணேன்னு தெரியாது. நிறைய வருது, அந்த டியூனை கேட்டவுடனே என்ன வருதோ அதுதான் பாட்டாக வருது. எந்த பாட்டாக இருந்தாலும். சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும், இரு கண்மணி பொன்னிமைகளில் தாளலயம், நதியும் முழு மதியும் இரு இதயம் தனில் பதியும், ரதியும் அதன் பதியும் பெரும் சுகமே உதயம், விதை ஊன்றி நெஞ்சம் விளைவானது மஞ்சம், கதை பேசுது கலந்தாடுது கலந்தால் சோய் மிஞ்சும்,
உடல் உன்வசம் உயிர் என்வசம் பயிரானது உன்னறிவுகள் சிறு பொன்மணியா சேர்ந்தது. தம் தன நம் தன தாளம் வரும் புது ராகம் வரும் பல பாபம் வரும் அகில் சந்தனம் மல்லிகை வாசம் வரும். இந்த மாதிரி அருமையான வார்த்தைலாம் வருதுன்னு சொன்னா நம்ம காரணம் இல்லம்மா. அந்த பேப்பர் எடுத்து வெள்ளை பேப்பர் எடுத்து வச்சு பேனாவை தூக்குற பாருங்க, அந்த டியூனை கேட்டோன்னு நமக்கு என்ன வார்த்தை வருதோ அது எழுதினா வந்துடும். அப்படிதான் தோன்றது நமக்கு. அந்த அது நேரம் வரைக்கும் அந்த சிந்தனை நம்மகிட்ட இல்லையே, அப்ப கடவுள் நம்ம கொடுக்குறோன்னு தான் அர்த்தம். பேனா வச்சோன்னு திங்க் பண்றோம். திங்க் பண்றது எங்க பண்றோம், என்ன எழுதலாம் திங்க் பண்றோம். அப்ப லிங்க் ஆயிடுதாங்க, இதை எழுதுறா அப்படின்னு சொல்றாங்க, நம்ம எழுதுறோம், அவ்வளவுதான். அதுதான் நான் நம்பிக்கை எனக்கு. எந்த பாட்டா இருந்தாலும் எந்த நிமிஷமா இருந்தாலும் எழுதி கொடுத்துடலான்ற ஒரு தைரியம். எப்போ நீங்க மியூசிக் ரைட்டர் வந்தீங்கன்னா இப்ப பாட்டு சொன்னா நான் பாட்டு எழுதிடுவேன். நீங்க மியூசிக் ரைட்டர் நல்ல வேலை இல்ல பாடுவீங்களா? இல்ல இல்ல பாடுங்க. எப்படி என்ன செலக்ட் பண்ணி இந்த பேட்டிக்கு வாங்கிட்டு கூப்பிடலாம்? இல்ல, எனக்கு உங்களோட பாட்டோட வரிகள்லாம் ரொம்ப பிடிக்கும். என்ன பாட்டு சொல்லுங்க? ஒவ்வொன்றுமே வந்து என்னைய பொன்னிலாவே எல்லா பாட்டுலையுமே அது ஒரு வித்தியாசமா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒண்ணு. இன்னொன்னு வந்து எதை கொடுத்தாலும் சரி, இதை கொடுக்குறியா, இந்த ரசம், இந்த குழம்பு, இந்த அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு சமையல்காரனாரமா அந்த மாதிரி நீங்க வந்து அந்த உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய விஷயங்கள் எதுவா இருந்தாலும் இயக்குறங்க, நீங்க ஒரு படத்தை இயக்குங்க அப்படின்னா சரி கொடுங்க அப்படின்னு, அது மாதிரி ஒரு பாட்டு எழுதுங்க, சரி இந்தாங்க போடிங்க, மியூசிக் பண்ணுங்க, வாங்க படம் கொடுங்க, ஓகே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து, அதுவும் அந்த வேக வேகமா அந்த இதை வந்து கரெக்டாகவும் பண்றீங்க, ரசனையோடவும் பண்றீங்க. அப்படிங்கிறப்போ அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. கரகாட்டக்காரன் ஒரு படம் நீங்க பாத்திருப்பீங்க. ஆமா, 21 ரோல்ல எடுத்த படம். அப்ப எல்லாம் ஒரு பிலிம் போட்டு தான் எடுக்கிறது நாங்க. அப்ப 21 அடிக்கு மேல தரமாட்டாங்க, 21 அடிக்கு மேல தரமாட்டாங்க. அது 13 கொண்டு வரணும். அந்த மாதிரி அளந்து சீனை எடுத்து 28 நாள்ல படத்தை முடிச்சு, படக்குன்னு ஒரு வாரத்துல டப்பிங் முடிச்சுட்டு ரெக்கார்டிங் முடிச்சு படம் ரெடி. எப்படி சார் 28 நாள் எடுப்பீங்க? அவ்வளவுதாங்க, வேற வேலை என்ன இருக்கு? ஷூட்டிங் போனா அதான வேலை. சமைக்க உட்காந்தா கரெக்டா நேரம் பார்த்து இறக்குறீங்களா, பருப்பு சாதம் வந்துச்சா பாக்குறீங்களா, அது மாதிரிதான். ஒரு சாதத்தை அங்க வச்சோம்னா சரி இந்த இடத்துல இருந்து காய்கறி வெட்டிக்கலாம், அது மாதிரிதான். மெயின் சீன் அங்க இருக்கும், இங்க அடுத்ததுக்கு ரெடி பண்ண சொல்லி அங்க போய் ரெடி பண்ணு அப்படி சொல்லிடுவோம். கரெக்டா நம்ம மைண்ட்ல இருக்கும், இது மிட் ஷாட்ல எடுக்க போறோம், இது லாங்ல எடுக்க போறோம், இது க்ளோஸ்அப்ல வரப்போகுது, இது ட்ராலி லொகேஷன் காட்டணும், நல்ல பெரிய கிரெயின்ல வச்சு அப்படியே இறக்கி கொண்டு வந்து இங்க முகத்தை காட்டுறதுன்னு மைண்ட்ல நமக்கு என்ன பிக்சர் ஓடுதோ, என்ன பிக்சர் ஓடுதோ மைண்ட்ல அந்த சீன்ல அதை எடுக்கிறது. அவ்வளவுதான், அது ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி பழகினது தான். எப்படி ராமராஜன் அவரே ஒரு டைரக்டர், எதனால அவரை செலக்ட் பண்ணீங்க? அவர் அதுக்கு முன்னாடி நடிச்சார், 2-3 படம் நடிச்சிருக்காரு, நல்லா இருந்தது. அவர் டைரக்டர் வேறு, அவர் டைரக்ஷன் பண்ணும்போது நான் தான் அவருக்கு மியூசிக், மருதாணியின் படம் பண்ணார், 2-3 படம் பண்ணார், ஹலோ யார் பேசுகிறது, 2-3 படம் அவருக்கு நான் மியூசிக் பண்ணேன். அப்புறம் இருந்தே பழக்கம். திடீர்னு அவர் ஒருத்தர் ஹீரோ ஆக்குனாரு, அழகப்பன் சொல்லிட்டு, வேந்தம்பட்டி அழகப்பன் சொல்லிட்டு அவருடைய படத்தில் ஆக்ட் பண்ணி வச்சு நடித்தார். அதுக்கப்புறம் நடிகராக அவர் 2-3 படம் ஒத்துக்கிட்டாரு. அப்போ ஏன் இவரை போட்டு எடுக்கக்கூடாதுன்னு எங்கள் ஊர் பாட்டுக்காரன் போட்டு எடுத்தோம். அதில் இருந்து பிச்சுக்குச்சு, ஒட்டிக்குச்சு. அதில் இருந்து அப்படியே கோ அப்படின்னு சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமானு பாடி போட வேண்டியதுதான். கரகாட்டக்காரனுக்கு முன்னாடி அது? ஆமாம், கரகாட்டக்காரனுக்கு அப்புறம் ஊர் விட்டு ஊர் வந்து ஃபர்ஸ்ட் படம் அவரோட நீங்க கரகாட்டக்காரனா? இல்லை, எங்கள் ஊர் பாட்டுக்காரன். எங்கள் ஊர் பாட்டுக்காரன். இந்த மாதிரி ஒரு ஊருக்கே வந்து பாடுவாங்கல்ல. ஆமாம் சாதகம். ஆமாம், அதுதான். சாயங்காலம் வீட்டில் வந்து சும்மா ப்ராக்டிஸ் பண்ணுறது தான், ஆட்கள்லாம் வந்து உட்காந்துருவாங்க சத்தம் கேட்டோம் மியூசிக்கு. நாங்கள் பாட்டில் எங்களுக்கு தகுந்த மாதிரி பாட்டுகளில் பாட்டுருப்போம். அதே இடத்துல ஊரில் யாராவது பாடணும்னு நினச்சாங்கன்னா, நான் ஒரு பாட்டு பாட்டுமா அங்கே வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே பாட வைக்கிறது. சாயங்காலம் ஆனால் எங்கள் வீட்டில் பாட்டு சத்தம் கேட்டுருக்கோம், எல்லோரும் வந்து உட்காந்துருப்பாங்க, நாங்கள் பாடிட்டு இருப்போம். அந்த சுச்சுவேஷன் தான் தோழியிலே அட வந்த அந்த சுச்சுவேஷனுக்கு வச்சாங்க. ஒரு பாடிட்டு இருப்பான், அங்கே தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்க ஒருத்தவங்க இது பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு குழந்தைக்கு சாதம் ஊட்டிட்டு இருப்பாங்க, ஒரு குழந்தைய தாளாட்டிட்டு இருப்பாங்கன்ற மாதிரி அந்த சிச்சுவேஷன் வந்து அந்த எங்களுடைய லைஃப்ல நடந்த விஷயம் தான். உண்மையில் நடந்ததெல்லாம் அப்படிதான். அருமையா இருக்கு. ஏன்னா அது அனுபவிச்சதான் தெரியுமா, சொன்னா உங்களுக்கு புரியாது. நாங்க அதெல்லாம் உள்ளூர் அனுபவிச்சவங்க. பாட்டு பாடுறது, அந்த பழைய ஏதோ அந்த நேரத்தில் பாப்புலர் சாங்ஸ் இருந்துச்சுன்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாடுறது அப்படிங்கிறதெல்லாம் வரும். அதெல்லாம் சேர்ந்து தான் எங்களை வந்து இவ்வளோ ஆளாகிக்கிறது.